முரண்பாடாக இருக்கா திருமாவளவனுடைய பேட்டியும் பேச்சும்? அது 2 மாதமாகவே மணி சார் சொன்ன மாதிரி ரொம்ப கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு மாதிரி குழப்பத்திலேயே அவர் இருக்கார். அதாவது முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் போடுறது, காட்டுமன்னார் கோவில் விஷயங்கள், இது மாதிரி ரொம்ப குழப்பத்திலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதோட குழப்பம் இன்னும் அவருக்கு தொடர்றதுன்னு தான் பார்க்குறேன். அதாவது ரொம்ப சிம்பிளான 2 விஷயம் நடந்தது சார். ஒன்று வந்து அதிமுக அமைச்சரவை திமுக வெளியே சப்போர்ட் பண்ணுறது, அந்த முயற்சி ஒன்று நடந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அது கொஞ்சம் பேக்லாஷ் ஆகி அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னா திருமாவை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறது. அதில் அதிமுகவும் திருமாவும் இருக்கிறது. திருமாவை முதலமைச்சர், வெளியிலேருந்து திமுக ஆதரிக்கிறது. இந்த இது 2 நாள் ஓடித்து. இதுக்கு யாரோட ஆசீர்வாதங்கள்லாம் இருந்துன்னு தான் இப்போ கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு பாஜக ஆசீர்வாதம் கூட இருந்திருக்கான்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக வந்து. ஏன்னா 3 நாள் வந்து கவர்னர் விஜய் வந்து சென்னை ரோடு ஃபுல்லாக பார்க்க விட்றாரு. அங்கே இங்கே போன்றாரு. அவர் பாட்டு 3 தடவை போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் அது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃப்ளோரில் நீ டெஸ்ட்டை பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த 3 நாள் இழுத்தடிக்கிறார். நடுவில் அவர் ஒரு பேட்டி வேறு கொடுக்குறாரு. அதிமுக 118 நம்பர் காமிச்சா அவங்கள கூட கூப்பிடுவோன்ற மாதிரி ஒரு பேட்டி சொல்கிறார். அவர் திரும்ப நடுவில் ஒன்று சொல்கிறார், பட்டியல் இனத்தவரை முதல்வரை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இங்கே வந்து யாருக்கும் அந்த பெரிய மனசுலாம் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறார். இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவருக்கு வருது, அது பேசப்படுது. அதாவது முதல் நாள் வந்து நான் வந்து ஆதரவு கடிதம் கொடுத்த பிறகு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்றாரு. அது ஃபோன் கால் யார் பண்ணாங்கன்னா, அது இதில் யார் தங்களுடைய பொசிஷனை தக்க வைக்கிறாங்களோ அவங்க எனக்கு ஃபோன் கால் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இதனால் வந்து யாருக்கு இழப்பு ஏற்படுகிறதோ அவர்கள் தங்கள் பொசிஷனை தக்க வைக்க விரும்புவாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க ஆட்கள் ஃபோன் பண்ணுறாங்கன்னு அந்த விஷயத்தில் சொல்கிறார். சொல்லிவிட்டு மறுநாள் என்ன சொல்கிறாரு, ஏதோ கும்பலாக பேசுகிறாங்க, காசிப்பாக இருக்குது, அந்த காசிப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாதுன்றார். அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணவங்க வந்து தங்களோட இதை வந்து தக்க வைக்க விரும்புகிறாங்க, தங்களோட இருப்பை தக்க வைக்க விரும்புகிறாங்கன்னு முதல் நாள் சொன்ன நீங்கள் மறுநாள் அது காசிப்பு கும்பலாக பேசுகிறவங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? ரொம்ப நம்பகமான நபர் தொலைபேசியில் அழைச்சாருன்னு அவர் அதான் சொல்கிறேன். அந்த நபர் யாருன்னு கேட்குறப்போ அவர் வந்து யார் இருப்பாங்க, தங்கள் இருப்பை தக்க வைக்க விரும்புவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாருங்க ஆக்சுவலாக. அதுவும் அந்த இதில் பேட்டியில் ஆக்சுவலாக சொல்கிறார். அப்போது இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி யார் இதில் வந்து திமுக அதிமுக 2 பேருக்கும் வந்து விஜய் ஆட்சிக்கு வந்ததுனால வரப்போகிற வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுக்கு ஏதோ ஒரு பயம் வந்திருக்கலாம். இன்னும் 10 வருஷம் இருந்தாருன்னா, 5 வருஷம் இருந்தாருன்னா, ஏற்கனவே எடப்பாடி பல தோல்விகளை பார்த்துட்டார் அவர். இது திமுக இப்போ தான் முதல் தோல்வியை பார்க்குது 3 வெற்றிக்கு அப்புறம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து திமுகவுடைய எதிர்காலம் இருக்குல்ல, எதிர்காலம்ன்றது உதயநிதியோட எதிர்காலம் வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு திமுகவில் யோசிச்சிருக்கலாம். சரி, இப்போ விஜயை வந்து பதவியை விட வேண்டாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பல விதங்களில் ட்ரை பண்ணியிருக்காங்க. முதல்ல அதிமுக உள்ளே இருக்குது, திமுக வெளியில் இருந்து ஆதரிக்குது, இடதுசாரிகள்லாம் கேட்டிருக்காங்க, அவங்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ முடியாதுன்னு சொன்னபோது அப்போ அடுத்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறாங்க. திரும்ப பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் அவரை உட்கார வச்சா, ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் முதலமைச்சரை உட்கார வச்சிட்டோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னா அது வேற ஒரு இப்போ ஏற்கனவே இழந்த ஓட் பேங்கை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். அதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கலாம். அது கடைசியில் எடப்பாடி அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நான் தான் முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்கலாம். அது எடுபடாத கூட போயிருக்கலாம். ஸோ இது ஏதோ திமுகவோட மேல்மட்ட வட்டாரத்தில் இல்லை அதிமுகவுடைய எடப்பாடி தரப்பில் இது ஏதோ பேச்சுவார்த்தைகள் ஒரு நடுவில் இந்த இருக்கிற மிடில் மேன்லாம் இருக்காங்களே, அவரே சொல்கிறார், திரும்பவே சொல்கிறார், இடையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க, இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்லாம் பேசுகிறாங்க, அவங்களாம் பேசியிருப்பாங்கன்னு தெரியுது. இப்போ ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்கு சார். அதனால் இது கேவலமான முயற்சி. இது மட்டும் நடந்ததுன்னா ஜனநாயகத்துக்கு சீரழிவு, அசிங்கம். ஆக்சுவலாக இது நடக்காத போனது ரொம்ப நல்லது. இந்த மாதிரிலாம் எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னே தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஒஸ்ட் திங்கிங். விஜய் எப்படி வந்தார், அவரோட அரசியல்லாம் எனக்கு நிறைய வேறுபாடு இருக்குது சார். ஐ கேன் கிரிட்டிசைஸ். அவர் எப்படி வந்தார், எப்படி அவரோட வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறாரு, அவருக்கு ஓட்டு எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, அதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அவர் பிரச்சாரத்துக்கு போனாரா, போகாத போது ஏன் போட்டாங்க, யார் போட்டாங்க, அது ரஜினி சொல்கிற மாதிரி சினிமா கவர்ச்சி தானா, இல்லை திமுக பிடிக்காத போட்டாங்களா, இல்லை விஜய் தாத்தாக்கு பசங்கள்லாம் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லி போட வச்சுட்டாங்களாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அடுத்த தேர்தலில் இது எடுபடாதா, பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க பண்ண இந்த விஷயம் இருக்குல்ல, அது எப்படியோ மேண்டேட் வந்து அவருக்காக வந்திருக்கு. 107 பேர் தேர்ந்தெடுத்துட்டாங்க, 106 பேர். அப்போ அவர் தான் ஆட்சியில் உட்கார வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. கவர்னர் தேவையில்லாமல் முட்டுக்கட்டையை போட்டார்னு என்னுடைய கருத்து. அதனால் அந்த முட்டுக்கட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் டிலே பண்ண இங்கே வந்து இந்த ப்ரொபோசல்ஸ் வந்து இதாகிட்டே இருக்குது. இட் இஸ் கெட்டிங் எலிவேட்டட். அந்த ப்ரொபோசல்ஸ்லாம் வந்து இன்னும் இதை கூர்மையாகிட்டே இருக்குது ஆக்சுவலாக. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? இது யார் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்க? அப்போ இந்த திமுகவில் மேல்மட்டத்தில் பண்ண விஷயத்துக்கு டெல்லியிலேருந்து ஆதரவு இருக்குது. அதுக்கு அது இன்னும் கேவலமாக இருக்குது ஆக்சுவலாக. எப்படி இதை நடத்த முடியும் ஆக்சுவலாக? அப்படி ஒன்று அமைஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஜனநாயகம் என்ற வார்த்தைக்கு சீரழிவுக்கு நம்பர் 1 உதாரணமாக அது அமைஞ்சிருக்கும் ஆக்சுவலாக.
இன்ஃபேக்ட் அது ஜானகி வீரப்பன் விஷயங்கள், ஜெயலலிதா விஷயங்களோட இன்னும் மோசமாக போயிருக்குன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு மேண்டேட்டை மதிக்கணும் சார். முதல்ல மக்கள் வந்து 106 இடம் கொடுத்துருக்காங்க. அவர் எப்படி வந்தார், ஏது வந்தார், அவர் வாக்கு, அதெல்லாம் வேறு விஷயம். அவருக்கு 106 இடங்கள் கொடுத்துருக்காங்க. கவர்னர் பண்ணதே முதல்ல தப்பு. அப்போ அவர் ஆட்சி அமர விடணும். அதை விட்டுட்டு வந்து இதில் குறுக்கு சால் ஓட்டுற விஷயம் இருக்குல்ல, அவரை வரவே விடக்கூடாது, வந்தால் நம்மளோட எதிர்காலத்துக்கு ஆபத்துன்னு பல தோல்விகளை கண்ட ஒரு தலைவரும், ஒரே தோல்வி, முதல் தோல்வி 3 வெற்றிக்கு கண்ட பிறகு ஒரு கட்சியும் இதை ட்ரை பண்ணும்போது இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு இதாக இல்லை, அது ஜனநாயகத்துக்கு ஏற்ற ஒரு செயல் மாதிரி இது தெரியல. ஆக்சுவலாக நடந்ததெல்லாம் திருமாவளவன் எல்லாமே தெரியும் சார், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஏன் இவ்வளோ குழப்பறாருன்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. வேண்டியதுக்கான திருமா மேல உள்ள உயர்ந்த மரியாதையோடு நான் சொல்கிறேன், குழப்பத்தில் நம்பர் 1 இருக்கார் இப்போ அவர். ஆக்சுவலாக வந்து அவர் மேலே இருக்கிற உயர்ந்த மரியாதையோடு நான் பதிவு பண்ணுறேன், குழப்பத்தில் நம்பர் 1 இருக்கார். ஏன் இவ்வளோ குழம்புறாரு, ஏன் இப்படி குழப்பணும்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சா? நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவர் யார் ஃபோன் பண்ணுவாங்க, தங்கள் இருப்பை தக்க வைக்க இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் தான் ஃபோன் பண்ணுவாங்க. மறுநாள் வந்து கும்பலாக பேசுகிறாங்க, காசிப்பு, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. என்ன ஒரு தலைவர் இப்படிலாம் மாற்றி பேசுனீங்கன்னா இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி எழுப்பினார். ப்ராபபிலி இதுதான் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவர். அந்த இன்டர்வியூவில் இதை பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு 2 பேர் ஆதரவு கொடுத்து மந்திரி சபை அமைச்சு, மந்திரி சபை ஆரம்பித்து அது செயல்பாடுகள் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் உள்ளே போகலை, நான் வெளியிலே இருப்பேன்னு சொன்னால் கூட ஒரு அர்த்தம் உண்டு. பழைய கதையை எடுத்து ஆரம்பித்து அதுலேயும் நீங்கள் குழப்பமான பதில்கள் ஏன் சொல்கிறீங்க? உங்கள் பேட்டியிலேயே அந்த பேட்டியில் இந்த விஷயத்தை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா அது வந்து மண்ணோட மண்ணாக புதஞ்சு போன 2 ப்ரப்போசல். அது வந்து இனிமேல் அது வெளியில் தலை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதை நீங்கள் ஏன் தோண்டி எடுத்து காமிக்கிறீங்க எல்லாத்தையும்? வாட் இஸ் யுவர் நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன ஆக்சுவலாக? இல்லை, என்ன நோக்கம்னு சந்தேகப்படுறீங்க? எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா திருமாவளவனுக்கே இது புரியாது இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது திமுகலேருந்து ஒரு வெளில வராரு, அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் கூட நான் திங்க் பண்ணலை. ஆக்சுவலாக அவர் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கார் சார். அதுக்கு அடிப்படையான காரணம் அவருடைய ஓட் பேங்க் அவர் இழந்துட்டார். He has lost his vote bank. That has made him a lot of confusion actually. அதுதான் அவருக்கு பெரிய ஒரு குழப்பத்தை கொடுக்குறது. அதுதான் விஜய்கிட்ட போயிடுச்சு. விஜய்கிட்ட போயிருக்கலாம் சொல்ல முடியாது. அது நிரந்தரமாக போச்சா இல்லையான்னு தெரியாது. நிரந்தரமாக போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா, அது அவர்கிட்டயே தான் இருக்குமா? இப்போ அவர்கிட்ட நீங்கள் ஓட் பேங்க் போன பிறகு இவரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தா வச்சுக்கோங்க, அந்த ஓட் பேங்க் அவர்கிட்டயே நிரந்தரமாக போயிடும், போனது விஜய்கிட்டே போயிடும். அதனால் வந்து இவருக்கு அங்கேயும் போக முடியாது. அதனால் போக முடியாத லெவலில் நான் போகலேன்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவருக்கு என்ன பிரச்சனை? திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லை திரு விஜயை நோக்கி போகிறதா அப்படிங்கிறதுல முடிவெடுக்க முடியாத நிலையில் திருமாவளவன் இருக்காரா? கண்டிப்பாக இருக்கார். அவருக்கு வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதிகாரத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. இவர் மட்டுமே அதிகாரத்துக்கு போக வேண்டாம்னு சொல்கிறார். ஏன்னா அது வந்து இவர் ஜெயிக்கலை, இவருக்கு பதவி ஆசை அப்படிலாம் கூட அந்த ஆங்கிளில் கூட நான் போகலை. ஆனால் அதிகாரத்தில் இருக்கணுன்றது வந்து விடுதலை சிறுத்தைகளோட ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் விஜய் சொன்னால் இவர் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கட்சிக்காரங்க கிட்ட இருக்கும். அப்போ கட்சிக்காரங்களோட அவரே சொல்கிறார், எங்கள் கட்சிக்காரங்கள்லாம் விருப்பமாக இருக்காங்க, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் விருப்பமாக இருக்காங்கன்னு சொல்கிறார். அப்போ கட்சிக்காரங்களோட விருப்பத்துக்கு எதிராக நீங்க ஏன் செயல்படுறீங்க? இல்ல, இவரே உள்ள வரணும், அமைச்சர் அப்படி நினைக்கிறாரா? இடம் பெறணும் தான் கட்சிக்காரங்க நினைக்கிறதாக அவர் சொல்றாரு. இவரே இடம் பெறணுமா, இல்ல இவர் கட்சிக்காரங்க இடம் பெறணும்? இவர் இடம் பெறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றது யதார்த்தமான நிலைமை சார். அப்புறம் இவர் எப்படி இடம் பெற முடியும்? திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டா அதுக்கான ஒரு சூழல் அமையும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து விஜய் வந்து இவரோட பேசி இவர் வந்து ஒத்துண்டாதான் இப்ப அப்படி ஒரு முடிவு எடுக்கிற பட்சத்துல இவர் வந்து நேர தாவேக்காவோட ஐக்கியம் ஆயிடுவார். அப்புறம் வந்து இவர் வந்து திமுகவுக்கு அவருக்கும் எந்த சம்பந்தம் இருக்காது. அந்த ஒரு முடிவு அவர் எடுக்கிறாரா இல்லையான்றதான் பிரச்சனை. அந்த குழப்பத்திலே அவர் இருக்கலாம், அவரால் சொல்ல முடியாது. அதிகாரத்தில் பங்கு பெறுறதுன்ற ஒரு டிசிஷனை வந்து தெளிவாக எடுத்துட்டாருன்னா அவர் திமுக கூட்டணியை கை கழுவ வேண்டிய நிலையில தான் அவர் இருக்கார். அப்போ காங்கிரஸ் அங்கே ஏற்கனவே போயிடுது இல்லையா? ஸோ அதை தொடர்ந்து இவரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு. அதில் வந்து ஏன் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இது வேண்டாம், ஊசலாட்டமே உங்களுக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாம், எஸ் நான் வந்து பங்கு பெற 2 பேருக்கு ஒரு மந்திரி தருவாங்க, அந்த ஒரு மந்திரியை வாங்கி நீங்கள் செட்டில், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகாரத்தில் பங்கு இருக்குன்றது அவங்களுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பமாக கூட இருக்கும். அதில் ஏன் தயங்குறீங்க? அதையாவது ஒழுங்காக செய்யுங்க. சரி.